இண்டஸ்ட்ரி திறக்கிறதுக்கு அவங்க பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது சேஃப்டி இல்லைன்னு. அப்போ எங்களை ஒன்று இண்டஸ்ட்ரியை அறிவித்தா அந்த பலனையாவது கொடுங்க, இல்லை இண்டஸ்ட்ரி இல்லைன்னா இந்த பலனையாவது கொடுங்க. எதுவுமே இல்லாமல் எங்களை நட்டாட்டில் விட்டுறாதீங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இப்போ நான் ஏன் சொன்னேன், நம்ம இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் விழா எடுக்கும்போது அரசு இன்னும் எங்களை எல்லாத்தையும் பண்ணிடுதுன்னு வந்து வயிற்றுச்சலாக இருக்காங்க எங்களை பார்க்கும்போது. ஒரு 100 பேர், ஒரு முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் பத்திரிகையில் என்ன எழுதுறீங்கன்னா, சினிமாக்காரர்களை தொடர்ந்து சந்திக்கும் முதலமைச்சர் எழுதுறீங்க. அந்த 100 பேரில் தான் ஒருத்தர் தான் நாங்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறதால இப்போ குஷ்பு போய் பார்க்குறாங்க வச்சுங்க, அன்றைக்கி பார்த்த 99 பேரோட ஃபோட்டோ வரப்போகிறது கிடையாது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாக்காரங்க ஏதோ அவங்களுக்கு வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் விழா நடத்துவதன் மூலம் எங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். எங்களோட இந்த முதலமைச்சருக்கு ஒரு விழா நடத்தணுங்கிற சந்தோஷத்தை தவிர வேறு எந்த லாபமும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை. இது வரைக்கும் கிடைச்சதில்லை. தொழில்துறை நிறுவனர் வந்து சந்திச்சார்னு ஒரு ஃபோட்டோவும், இல்லை இன்றைக்கி ரஜினி சாரோ கமல் சாரோ சந்திச்சார்னு ஃபோட்டோ எதை நீங்கள் பார்க்க போகிறீங்க? பார்த்தா இது மட்டும் தான் பார்ப்பீங்க. என்ன நினச்சிக்கிறீங்க? எங்களை தான் பார்க்குறாங்க, எங்களுக்கு எதுவும் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது மாதிரி எதுவும் இல்லை. நான் இங்கே எல்லாருமே வந்து அவங்க பார்க்குற ரஜினி சாரோ கமல் சாரோ இல்லை. இன்றைக்கி எங்ககிட்ட வந்து 25,000 பேர், அவங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கலாம். 20,000 பேர் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. வாடகை கொடுக்க முடியாமல் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க தான் அங்கே இருக்காங்க. திரைப்படத்துறையில் இயக்குனராக அறிமுகமாகும் போது சிறிய கலைஞர்கள், சிறிய நட்சத்திரங்கள், நல்ல கதை அம்சமுள்ள அல்லது சமூக சிந்தனை உள்ள அல்லது கிராமப்புற பண்பாடுகளை விளக்குகின்ற சிறிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. கரகாட்டக்காரனைப் போலவோ, அன்னக்கிளியைப் போலவோ அல்லது புலன் விசாரணையைப் போலவோ. அப்பொழுது பெரிய பட்ஜெட் படமான கேப்டன் பிரபாகரனும் ஓடியது. அதே நேரத்தில் வெளியான சின்னத்தம்பி என்ற திரைப்படமும் ஓடியது. குடும்ப பாங்கான திரைப்படங்களும் ஓடியது, ஆக்ஷன் படங்களும் ஓடியது. ஒரே நேரத்தில் பொங்கல், தீபாவளி போன்ற திரைப்படங்களில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், பிரபு என அனைத்து நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் கூட ஒரே சமயங்களில் வெளியாகி அனைத்து தயாரிப்பாளர்களும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரைப்படத்துறை அப்போது இருந்தது. ஆனால் தற்போது ஒரே திரைப்படம் 1000 திரையரங்கும் 2000 திரையரங்கும் என வெளியிடப்படுவதும், பல திரைப்படங்கள் வெளியிட திரையரங்குகளே கிடைக்காத சூழ்நிலையும் உள்ளது. இதில் யாரை குறை சொல்வது என்று எங்களால் சொல்ல முடியாது. திரையரங்கு உரிமையாளர்கள் கேட்டால் ஆடியன்ஸ் இல்லை, பார்வையாளர்கள் இல்லாததால் காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்ற சூழ்நிலை. சின்ன திரைப்படங்களை வெளியிடும்போது பல நேரங்களில் எந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் எந்த காட்சியில் நடக்கின்றது என்பதே ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ரசிகர்கள் அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களை விரும்புகின்ற வகையில் விளம்பரம் செய்யப்படுகின்ற திரைப்படங்களை நோக்கியே படையெடுக்கின்றார்கள். ஒரு சில படங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறதும், பல திரைப்படங்கள் பார்வையாளர்களை இல்லாமல் காட்சிகள் ரத்து செய்யப்படுவதால் சூழ்நிலை உள்ளதால் எங்களுடைய வாழ்க்கை சிறிது சிரமமான சூழ்நிலையில் உள்ளது. சிறிய திரைப்படங்களை தயாரிப்பதும் வெளியிடுவதும் அதில் பணிபுரிவதும் பணிபுரிந்த ஊதியத்தை பெறுவதில் சிரமமும் என பல சிரமங்களை நாங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ளோம். எனவே இந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள இதுவரை எங்கள் சகோதரராக மட்டுமே இருந்த மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய சில வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். அவருக்கு எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 30 ஆண்டு காலத்தில் எங்களுடையவே இணைந்து பணியாற்றியவர். சிறிய திரைப்படங்களும் நடித்தவர், பெரிய திரைப்படங்களும் நடித்தவர், மிக பிரம்மாண்டமான திரைப்படங்களும் நடித்தவர். அவருக்கு எல்லா வகையான திரைப்படங்களின் சிரமங்களும் நன்கு புரியும். எனவே சிறிய வேண்டுகோளாக இதையெல்லாம் ஒரு கட்டமைப்பு செய்து திரைப்படத்துறையை ஒரு கட்டமைப்புக்குள் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ் திரைப்பட வெளியீட்டுக்காக எப்படி நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கிறதோ
அதுபோன்றே தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்று இருந்தால் ஒரு அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக மாறும்போது தொழிற்சாலை போன்ற ஒரு பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஏற்படும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பின் மூலம் அனைத்து திரைப்படத்துறையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாகும். அதுபோன்றே ஒரு இந்த உதவியை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறீர்களே, அது உண்மையா என்று. நான் குற்றம் சாட்டவில்லை, இருக்கின்ற உண்மையை கூறினேன். ஏறக்குறைய 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட தமிழ் திரைப்படத்துறையில் இதுவரை அரசாங்கம் அல்லது தொழிலாளர்களுக்காக முதன்முறையாக வேளச்சேரி பக்கத்தில் 85 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. பல்வேறு காரணங்களை கூறி அந்த நிலம் திரும்ப பெறப்பட்டது. அதுபோன்று 2010 ஒரு 65 ஏக்கர் நிலம் திரைப்பட தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்டது. 15-16 வருடங்களாக அந்த இடத்தில் நாங்கள் வீடுகள் கட்டுவதற்கான பல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். தற்பொழுது ஏறக்குறைய அந்த முயற்சி நிறைவேறும் கட்டத்தில் அரசு எங்களுக்கு வழங்கிய அரசாணையில் ஒரு சில திருத்தங்களை செய்து தர வேண்டிய நிலையில் உள்ளதை அறிந்து அரசுக்கு பலவாறாக விண்ணப்பித்துள்ளோம். கடந்த 5 வருடங்களில் ஏறக்குறைய ஒரு 25-30 முறை தலைமைச் செயலர் சென்று முதல்வரையும் துணை முதல்வரையும் அதிகாரிகளையும் சந்தித்துள்ளோம். அதாவது எனக்கு வழங்கப்பட்ட இடத்தில் நான் வீடு கட்டி குடியேறும்போது எனக்கு குத்தகை அடிப்படையில் அந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. எனது வாரிசுகளுக்கு கூட அந்த ஒருவேளை உறுப்பினர் இறந்துவிட்டால் அந்த வீடு அவர்களுடைய வாரிசுகளுக்கு கூட உரிமை மாற்றம் செய்ய இயலாது என்ற சூழ்நிலையில் அந்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கியுள்ளார்கள். எனவே ஒன்று, இதுவரை எந்த அரசும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் இந்த இடத்தை எங்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் அல்லது ஒரு குறைந்த விலை கொண்டு அதை வழங்க வேண்டும். எங்களால் கட்ட முடிகின்ற அளவு குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும். அல்லது வழங்கப்பட்ட குத்தகையை வாரிசுகளுக்கோ மற்றவர்களுக்கோ உரிமை மாற்றம் செய்யக்கூடிய வகையில் அந்த அரசாணை திருத்தப்பட்டு வழங்க வேண்டும் என்று தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் வேண்டுகோள் வைத்துள்ளோம். தற்போது அதற்கான வேலைகள் தொடங்கியுள்ளன. ஏனென்றால் கடந்த வாரங்களில் ரெவன்யூ துறையிலும் வருவாய்த்துறையிலிருந்தும் வீட்டு வசதி துறையிலிருந்தும் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை கேட்டார்கள். என்ன முறையில் அரசாணை வழங்கப்பட்டது, என்ன திருத்தங்கள் வேண்டும் என்று எங்களிடம் பல்வேறான விளக்கங்களை கேட்டு அரசுக்கு அறிக்கை அனுப்பித்துள்ளார்கள். எனவே அது விரைந்து நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதையெல்லாம் விட முக்கிய கோரிக்கையாக ஏறக்குறைய தமிழகத்தில் 52 லட்சம் அன்ஆர்கனைஸ்டு தொழிலாளர்கள், அதாவது உதிரி தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற தொழிலாளர்கள் உள்ளார்கள். இவர்களில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேருக்கு அரசு ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் திரைப்படத்துறையில் 25,000 தொழிலாளர்கள் உள்ளார்கள். இவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் இன்று அவர்களுக்கு பணி இல்லை என்றால் நாளை மறுநாள் அவர்களுக்கு உணவு இல்லை என்ற சூழ்நிலையிலே மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள். எனவே குறைந்தபட்சமாக ஒரு 3,000 ரூபாய் 60 வயதை கடந்தவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்க விரும்புகின்றோம். எங்களுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களை சந்தித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை கூறினோம். அதுபோல தொழிலாளர் நலத்துறை மாண்புமிகு முகமது பர்வேஸ் அவர்களை சந்தித்தும் எங்கள் கோரிக்கைகளை விளக்கியுள்ளோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம். எங்கள் கோரிக்கைகளை ஏற்று தமிழ் திரைப்படத்துறையை முதல்வர்கள் காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக திரைப்பட தொழிலாளர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் காப்பாற்றி எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று புதிதாக பதவியேற்றுள்ள இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். எங்களோடு இணைந்து பயணித்து இன்று எங்கள் வாழ்வை தீர்மானிக்கின்ற இடத்தில் கடவுள் உங்களை அமர வைத்துள்ளான். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். நன்றி.
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரி வாரியம் இருக்குல்ல சார், முறைசாரா தொழிலாளர்களுக்கான வாரியம் இருக்கு, அதுல பென்ஷன் கொடுத்துட்டாங்க சார். இல்லை எங்கள் திரைப்பட தொழிலாளருக்கு வழங்கலை சார். உங்க அந்த வாரியத்தில் திரைப்பட முறைசாரா தொழிலாளர்களே நம்ம ஆமாம், அது முறைசாரா தொழிலாளர்கள் அரசு முன்னாடி வந்து இதை இண்டஸ்ட்ரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் அதுக்குண்டான நார்ம்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. இண்டஸ்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு உண்டான எந்த கட்டுமானத்தையும் அவங்க கொடுக்கல. ஒரு இண்டஸ்ட்ரினா ஒரு இண்டஸ்ட்ரி திறக்கிறதுக்கு அவங்க பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது சேஃப்டி இல்லைன்னு. அப்போ எங்களை ஒன்று இண்டஸ்ட்ரியை அறிவித்தா அந்த பலனையாவது கொடுங்க, இல்லை இண்டஸ்ட்ரி இல்லைன்னா இந்த பலனையாவது கொடுங்க. எதுவுமே இல்லாமல் எங்களை நட்டாட்டில் விட்டுறாதீங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. மொத்தமாக செய்தித்துறைன்னு இருக்குது, அது இதுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கோ இல்லை அது நிதி ஒதுக்கீடு செய்வதற்கோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ அது அதிகாரம் உள்ள அமைப்பாக இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கும்போது அவங்க வந்து இப்போது எங்கள் திரைப்படங்களில் ஒரு 30% வட்டியாக கொடுக்குறாங்க. 5%னா 60%, வருட வட்டி வந்து 60லேருந்து 100% வரைக்கும் வட்டியாக கொடுத்து வட்டியிலே சாவுறாங்க. அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12%ல் ஒரு கடன் கிடைக்கிதுன்னா அப்போ 30%ஆன செலவினங்கள் குறையும். அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முதல் வந்து இன்றைக்கி வந்து 40% 50% நஷ்டம் வருதுன்னா இது ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் தான் அவ்வளோ இது வருது, எந்த விதமான இதுவும் கிடைக்கல. இப்போது இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் ஆகும்போது வந்து இப்போ மழை வந்துச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, அதனுடைய இன்சூரன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபாரினில் ஒரு படம் பண்ணும்போது அது ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து விபத்து, அது மொத்த நஷ்டஈடும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கும். மழை வந்தால் கேன்சல், ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கேன்சல், அன்னைக்கான நஷ்டத்தை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. அது மாதிரி இது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இதுவாக இல்லை. அதனால் அதையெல்லாம் முறைப்படுத்தினா ஒரு ஆர்கனைஸ்டு அமைப்பாக மாறும்போது அரசோட திட்டங்கள், அரசு அறிவித்த திட்டங்கள் எங்களை வந்து சேரும். அதை வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்க்கால் எங்களுக்கு இல்லை. இப்போது 16ஆம் தேதி மறைந்த இயக்குநர்களுடைய அந்த விழா முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கோம், முதல்ல வச்சு அழைச்சிருக்கோம். அவர் வந்து இந்த பட்ஜெட் செஷனில் ரொம்ப இதுவாக 24 மணி நேரம் அதே அந்த சிந்தனையிலே இருக்கார். இல்லை அதுக்கான விவாதங்களே அவரோட ஒரு அதிகாரிகளையும் இல்லை பல நேரம் 11 அன்றைக்கி ஒரு நாள் வந்து 12 மணி 11:30 மணி இரவு 11:30 மணிக்கு எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்ட்லேருந்து எங்களை கூப்பிட்டாங்க. இந்த நான் ஏற்கனவே இது வந்து 10-12 வருஷம் ஆகிடுச்சு. எங்களுக்கு கோரிக்கைகள் பல்வேறு சமயங்களை வச்சுருக்கோம். அந்த அலுவலக நேரத்துலேயே நாங்கள் தான் இப்போ இது வரைக்கும் அவங்கள பார்த்துருக்கோமே தவிர நைட்டு 11:30 மணிக்கு ஒரு அரசு அதிகாரி எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கங்களை கேட்டு, சார் நாளைக்கு போய் ஆஃபீஸில் பார்த்து சொல்கிறோம் சார்னா, இல்லை சார் இன்றைக்குள்ளே வந்து இது அனுப்பணும்னு சிஎம் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து ஆஃபீஸை திறந்து அதுக்கான விளக்கங்களை அன்றைக்கி நைட்டு கொடுத்து அவங்க நைட் 12 மணிக்குள்ளே அதை சப்மிட் பண்ணாங்க. அப்போது இரவு பகலாக வேலை செய்கிறாங்கங்கும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படுது எங்களுக்கு. அது மாதிரி இது அரசு துறையாக மாறும்போது இல்லை அரசு கீழே இயங்கும்போது ஒரு எங்களுக்கு உண்டான நிவாரணங்கள் கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஒரு வேலை கலந்து சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட கேட்டிருக்கோம், கடிதம் கொடுத்துருக்கோம். இந்த இதுவால் அந்த பட்ஜெட் செஷனில் இருக்கிறதால சிஎம்ஐ கேட்டு சொல்கிறேன்னு வந்து அரசு அதிகாரி தகவல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேர சந்தித்து எங்களுக்கு வேண்டுகோள் வைக்க போகிறோம். இப்போ நான் ஏன் சொன்னேன், நம்ம இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் விழா எடுக்கும்போது அரசு இன்னும் எங்களை எல்லாத்தையும் பண்ணிடுதுன்னு வந்து வயிற்றுச்சலாக இருக்காங்க. எங்களை பார்க்கும்போது ஒரு 100 பேர் ஒரு முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் சந்திக்கிறார். ஆனால் நீங்கள் பத்திரிகையில் என்ன எழுதுறீங்கன்னா சினிமாக்காரர்களை தொடர்ந்து சந்திக்கும் முதலமைச்சர் எழுதுறீங்க. அந்த 100 பேரில் தான் ஒருத்தர் தான் நாங்கள். ஆனால் அவங்க வந்து ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறதால இப்போ குஷ்பு போய் பார்க்குறாங்க வச்சுங்க, அன்றைக்கி பார்த்த 99 பேரோட ஃபோட்டோ வரப்போகிறது கிடையாது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமாக்காரங்க ஏதோ அவங்களுக்கு வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான இதுவும் விழா நடத்துவதன் மூலம் எங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம். எங்களோட இந்த முதலமைச்சருக்கு ஒரு விழா நடத்தணுங்கிற சந்தோஷத்தை தவிர வேறு எந்த லாபமும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்லை, இதுவரைக்கும் கிடைச்சதில்லை. அரசுக்கும் அதனால் எந்த செலவும் இல்லை. அரசு வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது கலந்துக்கும் போது அது யாரோ ஒரு சேட்டலைட் சேனல் அவங்க வாங்க போகிறாங்க, அந்த விழா நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அரசு வந்து செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துறதில்லை. அது எங்களுக்கும் அதனால் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா தமிழக முதல்வர் ஒரு விழா நடத்தணும், எங்களோட கோரிக்கைகள் கொடுத்தோம். கோரிக்கை அளவில் இருந்தது தவிர விழா நடத்தி எங்களுக்கு எந்த விதமான பயனும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. அதான் பயன் கிடைக்கும்னு நினச்சோம் நாங்கள் விழா எடுக்கிறதில்லை.
அது வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு சந்தோஷம். எப்படி வந்து ஒரு பணத்தை விட நாங்கள் வந்து ஒரு டைரக்டராக என்னோடய சீன் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கை தட்டினா என்ன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். 1 கோடி ரூபாய் கொடுக்குறத விட என் சீனுக்கு வந்து ஜனங்க கை தட்டினா அதுதான் முதல் சந்தோஷம். அப்புறமா தான் பணத்தோட சந்தோஷம். அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வருக்கு நான் விழா எடுக்கும்போது என் கூட இருந்தவர் சிஎம் ஆகிட்டார். என் கூட இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து அது 76 நடந்தது, 67 நடந்தது, 69 நடந்தது, 78 நடந்தது, 79 நடந்தது, 91 நடந்தது. அது மாதிரி அப்போ ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். அதை தவிர அவங்ககிட்ட நாங்கள் வேறு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் மக்கள் வந்து அது வேறு மாதிரி தவறாக நினைக்கும் போது எங்களுக்கு அது சின்ன வருத்தம் இருக்குது. மக்கள் நினைக்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் வருமானத்தில் 40 காசு வருமானம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தது முதல்ல. அதை 30 காசாக குறைச்சாங்க. 40 பைசா எடுத்துக்கிறத எங்ககிட்ட எடுக்கிறத 30 பைசாவை குறைச்சாங்க. அது அப்போவே ஜனங்க நினைக்கிறாங்க என்ன ஏதோ இவங்களுக்கு பெருசாக பண்ணிட்டாங்கன்னு. எங்களுக்கு ஒன்றும் பண்ணல. எங்ககிட்ட வாங்குகிற வரியில் 40 பைசாவை 30 பைசாவை குறைச்சாங்க. இன்றைக்கி 1 ரூபா நாங்கள் சம்பாதிக்கிறோம்னா தேட்டரில் 1 ரூபா வருமானம் வந்தால் 18% வந்து ஜிஎஸ்டி ஆகும், 4% வந்து தமிழ்நாடு அரசனோட வரி ஆகும், 22 பைசாவை நாங்கள் அரசுக்கு வரியாக செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் வர 78 காசில் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன வரும், அவருக்கு ஒரு 30-35% வரும். அதில் தான் எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், சாப்பாடு போகணும், எல்லாம் பண்ணணும். அதனால் அரசு மற்ற இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணால் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குது, அரசாங்கம் உதவி பண்ணுது, அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட இதுவெல்லாம் வந்து இது வரைக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அரசாங்கம் தான் எங்கள்கிட்ட வந்து வசூலிக்கிறாங்க தவிர அரசாங்கம் எங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க தயவுசெய்து சினிமாக்காரங்களாம் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் வந்து தவறான ஒரு இதில் எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது. எங்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ஒரு சின்ன வயிற்று நிறைய பேர் நான் பார்க்குறேன். என்ன சார் விஜய் சார் உங்களையே பார்ப்பார், எங்கெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவர் 1000 பேர் பார்த்தாரு, அதில் நாங்கள் ஒரு 5-6 பேர் பார்த்துட்டு போனோங்க. அது நீங்கள் பத்திரிகையில் எங்கள் ஃபோட்டோ தான் வர்றதால இல்லை வர்ற ஃபோட்டோ அவங்களும் பார்க்குறதில்ல. இப்போ ஒரு தொழில்துறை நிறுவனர் வந்து சந்திச்சார்னு ஒரு ஃபோட்டோவும், இல்லை இன்றைக்கி ரஜினி சாரோ கமல் சாரோ சந்திச்சார்னு ஃபோட்டோ எதை நீங்கள் பார்க்க போகிறீங்க? பார்த்தா இது மட்டும் தான் பார்ப்பீங்க. என்ன நினச்சிக்கிறீங்க? எங்களை தான் பார்க்குறாங்க, எங்களுக்கு எதுவும் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது மாதிரி எதுவும் இல்லை, எல்லாரையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறாங்க. ஒரு அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து இப்போ சிப்காட்னு ஒரு இடம் கொடுத்து குறைந்த விலையில் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. அப்போ அந்த கேள்வி யாரும் கேட்கலையே. ஏன் அவங்களுக்கு சிப்காட்டுக்கு இடம் குறைஞ்ச விலையில் கொடுத்தீங்க? யாரும் கேட்கலையே. இப்போது விவசாயிகளுக்கு உரம் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன மானியம் கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்கலையே. மீனவர்களுக்கு வந்து டீசல் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க, அது யாரும் கேட்கலையே. இப்போ அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கேட்குறோம், அவ்வளோதான். அதில் வந்து தயவுசெய்து பொதுமக்கள், அரசை விட பொதுமக்களோட அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் அறியாமையில் அவங்க எங்கள் மேலே வந்து சின்ன ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. நான் இங்கே எல்லாருமே வந்து அவங்க பார்க்குற ரஜினி சாரோ கமல் சாரோ இல்லை. இன்றைக்கி எங்ககிட்ட வந்து 25,000 பேர், அவங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கலாம். 20,000 பேர் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. வாடகை கொடுக்க முடியாமல் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க அங்கே இருக்காங்க. அதனால் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா இது போல் இருக்கிற தொழிலாளர்கள் தான் 80-90%. எங்கள் 25,000 பேரில் ஒரு 10% வந்து ஒரு மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸோ வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற 90% மக்கள் வந்து லோயர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான், இல்லாட்டி லோயர் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்கள காப்பாற்றுங்க நாங்கள் அரசுக்கிட்ட இருக்கிறோம். அதனால் பொதுமக்கள் தயவு செய்து எங்கள் மேலே கோபமோ இல்லை ஒரு எரிச்சலோ படாதீங்க. நாங்கள் வந்து உங்களை விட ரொம்ப சிரமம், எங்களுடைய வாழ்க்கை இருட்டில் இருக்குது. நாங்கள் போடுற வெளிச்சம் வந்து சில பேர் மேலே விழுத தவிர அந்த வெளிச்சம் எங்கள் தொழிலாளர்கள் மேலே இது வரைக்கும் விழலை. அதனால் இந்த அரசு எங்களுக்கு வந்து வெளிச்சம் போடணும், எங்கள் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு அதை இருட்டிலேருந்து எங்களை வறுமை இந்த இருட்டிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வரவங்க தான் நாங்கள் அரசுக்கு வைக்க வேண்டுகோள். 5வது முறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கீங்க. வேறு நிறைய தொழிலாளர்கள் இருப்பாங்க, வேறு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு முன் வரலையா, இல்லை அவங்க வர விரும்பலையா, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் உங்களோட செயல்பாடு நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது மட்டும் காரணமாக எடுத்துக்கிறதா இல்லை வேறு என்னென்ன காரணங்கள்? நீங்கள் வேறு காரணங்களும் இருக்கலாம், எடுத்துக்கலாம். இவனோட ஒரு இழிச்சவன் இல்லைன்னு நினைக்கலாம் இல்லையா. இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இதே கோடம்பாக்கத்துலேருந்து வடபழனிக்கு நான் 25 காசு கொடுத்து பஸ்ஸில் வரணும். சமயத்தில் 25 காசு இல்லைன்னா நான் நடந்து கூட வருவேன். அதுதான் நான் இங்கே சென்னைக்கு வரும்போது என்னோடய வாழ்க்கை முறை. இன்றைக்கி வந்து சென்னையில் எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது, கார் இருக்குது, அது வசதியான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை கொடுத்தது என் கூட இருந்த திரைப்படத்துறை தான். அவங்களுக்கு
அவங்க இன்றைக்கி ரொம்ப சிரமமான இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல கடவுள் என்னை வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்போது எந்த வித பிரதிபலனும் இல்லாமல் அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். அதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு வேளை அரசுக்கு நம்ம மேலே கோவம் வருமோ, இது கோவம் வரத்துக்கு உண்டான விஷயம் இல்லை. அந்த தைரியம் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போது தொழிலாளர்கள் வந்து நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கா நம்பலாம், இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். வாய்ப்பு நிச்சயமாக வேறு ஒருத்தர். இப்போ இதுவே வந்து இந்த முறை நான் வந்து தமிழக முதல்வர் சந்திக்கும் போது ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். சார் இதை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நான் இந்த பதவிக்கு போட்டிடுவேன், இல்லைன்னா அந்த ரிசைன் மட்டும் போயிடுவேன் சார். ஏன்னா மற்றவங்க இந்த நார்மல் வேலையை எல்லோரும் செய்ய முடியும். எங்கள் கனவான இந்த வீடு கட்டணும், இந்த தொழிலாளருக்கு ஓய்வூதியம் வழங்கி தரணுங்கிறது வந்து வேறு சில மற்றவங்களால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னால் தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை பண்ணி கொடுக்குற விருப்பம் இருந்தால் அவங்க நீங்கள் பண்ணி கொடுக்க நினச்சிங்கன்னா நாங்கள் பதவியில் இருக்கோம், இல்லைன்னா நாங்கள் பதவி விட்டு கூட போயிடுவோம் தான் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பதவியில் நான் இருக்கிறதுக்கு காரணமே இந்த 2 வேலைகளை வந்து ஒரு லட்சியமாக கொண்டிருக்கேன். அந்த 2 வேலைகளை பண்ணி முடிக்கணும். நான் முதல்வருக்கு